எத்தனை தடவை கோபி 65 பண்ணாலும் மசாலாஸ் எல்லாம் உதிர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்க்கிற மசாலாஸ் எல்லாம் ஒரு துளி அளவு கூட உதிராமல் இந்த மாதிரி கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை இது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா குக் ஆனதும் அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/2 லெமனை இது கூட பிழிஞ்சு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். 1 மணி நேரம் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற அளவு திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவு காலிஃப்ளவர் நல்லா குக் ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சேம் ப்ராசஸ் பண்ணி அடுத்த பேட்ச் காலிஃப்ளவரை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். டீப் ஃப்ரைன்றதுக்காக கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு துளி அளவு கூட மசாலா செய்து உதிராமல் செம்ம டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு கோபி 65 ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டிஸ். ஹெல்த்தியாக இருக்கும். ஃபுட் வீடியோஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.